ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கோவிட் கேசஸ் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளேயே இருங்க முடிஞ்ச வரைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யாருக்காவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எல்லாம் ஒன்றா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். அப்படி இருந்தால் தான் நம்மளால் இந்த பேண்டமிக்ல வந்து சீக்கிரமாக வெளியில் வர முடியும். சீக்கிரம் விஷயங்கள் நார்மல் ஆகணும்னா அதுக்கான ஒத்துழைப்பு நம்ம நிறையவே கொடுக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருங்க. இந்த வார பாட்காஸ்ட்டில் வந்து என் கூட ஒரு கெஸ்ட் இருக்காங்க. இந்த கெஸ்ட் பற்றி சொல்லணும்னா ஒரு சிங்கர் கெஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஸ்வாகதா எஸ் கிருஷ்ணன் வந்திருக்காங்க. ஹாய் ஸ்வாகதா. ஹாய் சுதீர், how are you? குட் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜூமில் வந்து ஒரு பாட்காஸ்ட் இப்போ தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை. ஸோ டிஸ்க்ளைமர் That's கொடுத்துட்றேன். okay. Yeah. That's okay. We are just trying this, so no problem. Yeah. So Swagata, how is your lockdown days going as a musician? எப்படி உங்களுக்கு இருக்குது? ஆக்சுவலி எனக்கு பேக்டா இருக்கு. நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்க ஆளு. எங்க Okay. வீட்லயே ஸ்டுடியோ இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு சும்மா இருக்கவே முடியாது. இந்த நெட்ல பிஞ்ச் வாட்சிங் எல்லாம் எனக்கு Set பண்ண ஆகாதா? முடியாது. 1 ஹவருக்கு மேல தூங்கிடுவேன். ஆமா, தூங்கிடுவேன் நான். நானும் அப்படி 1 மணி நேரத்துக்கு மேல ஏதாவது பார்த்து தூங்கிடுவேன். பட் தூங்கணும்னா அதை போட்டு பார்த்துட்டு தூங்கிடுவேன். அது தவிர ஐ கீப் டூயிங் சம் ஒர்க். இட்ஸ் ஆக்சுவலி எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு ஃபட்டிக் இப்போ ஃபீல் ஆகுது. திஸ் லாக்டவுன், ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அண்ட் ஆல், ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் 18 hours 19 hours ஃப்ரம் ஹோம். வேலை பார்த்துட்டே இருப்பேன் ஏதாவது. ஆனா ஃபர்ஸ்ட் So, லாக்டவுன்ல தான் வந்து நம்ம நிறைய பேருக்கு என்ன பண்றதுனே தெரியாம சுத்திட்டு இருந்தோம். இப்போ எல்லாரும் ஷெட்யூல் போட ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. Exactly. Sometimes when you schedule things also, it will become very boring after a point. When you know that this is how a lockdown is going to be also, you will kind of feel or fatigue. I am feeling that fatigue, honestly. Okay. எனக்கு அது ஒரு ஆல்சோ ரொம்ப டெய்லி பேசிஸ்ல சம் நெகட்டிவ் நியூஸ் நம்மள நோக்கி வருது. Exactly. நமக்கு க்ளோஸா இருக்கிற ஒரு டியர் ஒன் வி ஆர் லூசிங் தெம் டு த டிசீஸ்ங்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் இட்ஸ் டேக்கிங் அ டோல் ஆன் ஆர் மென்டல் ஹெல்த். பட் அகேன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ், இஃப் ஐ டிசைட் டு கீப் புஷிங், தென் ஐ கீப் புஷிங். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஆம் சர்வைவிங் திஸ் லாக்டவுன். ஸோ சவுண்ட்ஸ் கிரேட் ஸ்வாகதா. ஸோ ஸ்வாகதா, இப்போ வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து உலகத்துல இருந்து கொஞ்சம் தனியாகவே இருப்பாங்க. லைக் தி டோன்ட் இன்ட்ராக்ட் ஸோ மச் வித் பீப்புள். பெருசாக பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த லாக்டவுன் வந்து ஃபைனலாக நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ற இருப்பாங்க. பட் யூ டோன்ட் சீம் டு பி தட் பர்சன். யூ சீம் லைக் மோர் ஆஃப் எனர்ஜி, எந்துவாக இருக்கிற மாதிரி. அப்படி இருக்கிறவங்களுக்கு வெளியில இருக்கிற கான்டாக்டே இல்லை, நம்ம வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸை அது அஃபெக்ட் பண்ணுதா? தனியா இருக்கிறது இல்லை தனியா இருக்கிறனால நிறைய பண்ண முடியுதா? இல்ல, ஆக்சுவலி ஒரு குட்டி ஒரு கரெக்ஷன். என்னன்னா, நானும் ரொம்ப தனிமையா இருந்து ஒர்க் பண்ற ஆள் தான். ஆனா என்னோட அனுபவங்கள் மூலமா தான் என்னோட கிரியேட்டிவிட்டி நான் வளர்த்துக்குவேன். My experiences with the outside world, the people I meet, the kind of music I hear from others, அதை வச்சுதான் நான் என்னோட கிரியேட்டிவ் நாலேஜை வளர்த்துக்குவேன். பட் ஐ ஒர்க் இன் பிரைவசி. ஐ ஒர்க் ஜஸ்ட் பை மை செல்ஃப். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்போசர்ஸ், மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ்க்கு வந்து தனிமையா இருக்கிறது, லாக்ட் அப் இன் அ குட்டி ஸ்டுடியோ ரூம் இஸ் நாட் அ நியூ திங். வி ஆர் யூஸ் டு இட். பட் அகேன் அது ஒரு அனுபவங்களே இல்லை, பீப்புள் ஓட டச் இல்லை. ஸோ நான் வந்து எவ்ரி 1 month ஒரு 3-4 கான்சர்ட்ஸ் பாடி ஆடியன்ஸ் பார்த்து அவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அது நம்மள இன்னும் பெப் பண்ணும், இன்னும் சியர் பண்ணும். ஸோ அது வந்து இல்லை, ஒரு வருஷம்க்கு மேலமா இல்லை. அது வந்து ரொம்ப ஒரு பயம் கொடுக்குது. இந்த சென்ஸ் எப்போ இது நமக்கு திருப்பி கிடைக்கும். ஏன்னா அந்த எனர்ஜி, அந்த ஒரு ஹை தான் என்ன மாதிரி பெர்ஃபார்மர்ஸை ரொம்ப என்கரேஜ் பண்ண ஒரு விஷயம். அதுவே இல்ல அப்படிங்கும்போது நான் ஆன்லைன் கான்சர்ட்ஸ்க்கு நோவே சொல்லிட்டேன். லாஸ்ட் ஃபுல் இயர் ஒரே ஒரு கான்சர்ட் பாடினேன். ஆனா எனக்கு ஆடியன்ஸை நேர்ல பார்க்காம அவங்களோட சியரை காதுல கேட்காம எனக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முடியல. இட் வாஸ் என்தூன் இல்ல, இட் வாஸ் a little ஒரு லோ மொமெண்ட்னு சொல்லலாம். நான் ஒரு லைன் பாடி அடுத்த லைனுக்கான எனர்ஜி நாங்க ஆடியன்ஸ் கிட்ட இருந்து தான் டிரைவ் பண்ணுவோம். புரியுது. I don't know how it is for other people, but for me it is completely how I interact
while on stage with thousands of audience. ம், So ம். for me that was a big setback. எனக்கு அப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியல, ஜூம்ல தனியா நானே பாட முடியல. புரியுது. அதனால I didn't do Zoom concerts. ம், ம். ஸோ அந்த வகையில கொஞ்சம் கூட பட் தனியா இருந்து வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கும். அமைதியா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இன்டரப்ஷன்ஸ் இல்லாம வேலை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் வேலை பார்ப்பேன். ஓகே. So, ஓகே ஸ்வாகதா. ஸோ இந்த எபிசோட் இந்த பாட்காஸ்ட்ல வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம்னா வாட்ஸ் ஆன் மை பிளேலிஸ்ட். உங்களோட பிளேலிஸ்ட்ல ம். நீங்க அடிக்கடி கேட்குற ம். பாட்டை பத்தி பாடல்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க சொல்லுங்க, நீங்க ம். வந்து அடிக்கடி கேட்குற பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்பீங்க இல்லையா? பிளேலிஸ்ட் இல்லைனாலும் இந்த ஆமா. சாங் நான் கேட்டா ஐல் பி ஓகே, ஐல் பி ஃபைன் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது Yeah. விச் இஸ் யுவர் கோ டு சாங்? ஃபர்ஸ்ட் சாங் வந்து விச் இஸ் யுவர் கோ டு சாங்? I think I really like காதல் சடுகுடு. ஓகே, அலைப்பாயுதே. So that, yeah, அலைபாயுதே. I go back to that song like in every என்ன ஒரு எமோஷன் இருக்கு, சந்தோஷமா இருக்கு, அழுகையா இருக்குன்னா கூட நான் அந்த பாட்டு கேட்டா எனக்கு ஓகே ஆயிடும். ஓகே. ஸோ அந்த மேஜிக் இருக்கு காதல் சடுகுடுக்கு. ம், ம். அது ஒரு ஐ திங்க் எனக்கு வந்து மூட் பேஸ்டா நான் சூஸ் பண்ணுவேன் சாங்ஸ். ம், ம். ஸோ ஜிம்லன்னா ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபுல்லா தமிழ் பாட்டு கேட்கிற ஆளு. நான் வந்து ஓகே. ஹிந்தி சைடு கூட அவ்வளவா போக மாட்டேன். ஓகே. என் பிளேலிஸ்ட் எல்லாமே தமிழ். ம், அதுவும் ம். 90s ரஹ்மான் சார் தான் டாமினேட் பண்ணுவார் என் பிளேலிஸ்டா. ம், ம். ஸோ அப்படிதான். பட் ஜிம்முக்குன்னா இப்போ ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? ஐ எம் ஷூர் யூ ஆல்சோ லைக் இட். ஹிப்ஹாப் தமிழா மியூசிக்ல நீயும் நானும் அன்பேன்னு ஒரு சாங் இருக்கு, இமைக்கா ஆமா, நொடிகள் படத்துல. ஆமா, ஆமா. அமேசிங். தட் இஸ் மை ஜிம் சாங். ஓகே. அது உங்க ஃபேவரட் சாங்னு சொல்லிட்டு மட்டும் விட்டுருந்தா நான் விட்டுருப்பேன். பட் அது ஜிம் ஃபேவரட் ஆனது எப்படி? பிகாஸ் அந்த சாங் வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு சாங். அதோட லிரிக்ஸும் Yeah. அப்படிதான் இருக்கும். அது எப்படி உங்க ஜிம் பிளேலிஸ்ட்ல அது உட்கார்ந்ததுக்கு? அது என்னன்னா வெரி ஃபன்னி. ஓகே, இட் இஸ் a very very funny incident, but it's okay, it's interesting too. ஒரு நாள் ரொம்ப ஹெவி பார்பெல்ஸ் போட்டிருந்தேன் நான். பார்பெல்ஸ் ஸ்குவாட் போட்டு நல்லா ஹெவி வெயிட். ஐ வாஸ் இன் பெங்களூர். ஸோ அப்போ பை ஷஃபில்ல என்னோட ஐடியூன்ஸ்ல இட் ஸ்டார்டட் பிளேயிங். ம். இட் ஸ்டார்டட் ஷஃபில் பண்ணும்போது பிளேலிஸ்ட்ல வந்துச்சு. வந்து போடும்போது அந்த வெயிட் ஃபுல்லா நான் அந்த பாட்டு கேட்டு முடிச்சிட்டேன். I ஓகே. finished 20 reps. I think I was doing heavy weight, back squats, barbellsல. பண்ணி முடிச்சோன்னே எனக்கு ஒரே என்கரேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் எப்போ அந்த பார்பெல் எப்போ அந்த வேரியேஷன் போடணும்னாலும் இந்த பாட்டு போடுவேன். ஓகே. அப்புறமா அந்த கோரஸ் வந்து ஒரு மாதிரி அது தரராரராரராரரா, அது ஃபுல்லா ரைஸா பயங்கரமா இருக்கும் அது ம், ப்ரொடக்ஷனா. ம். ஸோ அந்த பாட்டு எனக்கு ஒரு ஜிம் சாங், ஜிம் ஃபேவரட் சாங். வெரி ஓகே. மோட்டிவேட்டிங். ஓகே. எனக்கு தெரிஞ்ச ரீசெண்ட் டைம்ஸ்ல ரகு தீக்ஷித் பாடின ஒரே தமிழ் சாங் அதான் நினைக்கிறேன். வேற Yeah, எதுவும் yeah. ஒரு ரொம்ப பாடல. It's ஓகே. amazing. It is an amazing production also. I ம், think ம். Adi has produced the song so well. Adi and Jeeva. யா, I think the whole team are very talented. யா. So பட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஏன்னா வந்து ஒரு ஒரு லவ் சாங், ஒரு ஃபுல் ஆன் ரொமான்டிக் சாங் வந்து ஜிம் சாங் வச்சிருக்கீங்க. எனக்கெல்லாம் வந்து எனக்கு இந்த சாங் இருக்கு, பத்ரியில வந்து டிராவலிங் சோல்ஜர்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. நான் சின்ன வயசுல பயங்கர அது வந்து எங்க ஜிம்ல சரியான பாட்டு அது. Traveling soldier தானே. அதை போட்டு பயங்கரமா சைக்கிளிங்லாம் பண்ணிட்டு இருப்பேன். டயர்லாம் ஏத்துவீங்களா ஆமா. கையில? இல்ல அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறது இல்ல. ஒர்க் அவுட்டோட நிறுத்திக்கிறேன். சைக்கிளிங்க்கு போட்டு. சைக்கிளிங்க்கு. நைஸ் நைஸ். So, நான் வந்து அந்த மாதிரி Yeah. ஸோ ஜிம்னா நமக்கு மோட்டிவேஷனா அந்த மாதிரி அது. அதுக்கப்புறம் கில்லில் அர்ஜுனர் வில்லு, சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்டு மோட்டிவேட் ஆக வேண்டியது. நைஸ். யா ஆக்சுவலி அதெல்லாம் சரி வெரி நாக்க முக்கா சரியான வெறி ஆமா, ஏறும். செம்ம எனர்ஜியா இருக்கும். ஐயோ சரியான பாட்டு, சான்ஸே இல்ல. அதெல்லாம் முன்னெல்லாம் வந்து காண்டா இருந்துச்சு வைங்களேன், கேட்க ஆரம்பிச்சிருவேன் நான். அட்ரா அட்ரா நாக்க முக்கா நாக்க முக்கா. அந்த சாங் நல்லா என்ன energy ரேஜ் ஆ. அந்த டைம்ல. இல்ல? இன்டர்நெட்டே இல்லாம டிவி, சன் டிவில, சன் மியூசிக்ல லெஃப்ட் ரைட் சென்டர் போட்டு ப்ரோமோட் பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி. ஷோ பட் குவாய்ட் அ ஹிட் அந்த பாட்டு. யா, ரவுடி பேபி லெவல், ஒரு வைதஸ் கொலவரி லெவல், ஒரு ஒரு ஹிட் அதை அச்சீவ் பண்ணிச்சு விதவுட் Yeah. இன்டர்நெட். எஸ். ஜஸ்ட் அ சிடி ம், ம். அப்போவே. பயங்கரமா போச்சு.
ஸோ அடுத்த Yeah. சாங் என்ன ஸ்வாகதா? உங்களோட பிளேலிஸ்ட்ல நீங்க அடிக்கடி கேட்குற சாங்? எனக்கு ஐ லைக் ரீவிசிட்டிங் மை சைல்ட்ஹுட் ஓகே. மெமரீஸ். ஐ டூ தட். ஏன்னா எனக்கு என்னோட சைல்ட்ஹுட் ரொம்ப பிடிக்கும். ஓகே. So I want to always revisit my childhood whenever I feel a little lost. ம், ம். So I regain my, reality and do what's right. ஸோ அப்படி ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு என்னோட ரொம்ப மெமரபிள் ஒரு ட்ரிப்பில் என் மைண்ட்ல ஒட்டிக்கிட்ட ஒரு பாட்டு சொன்னாலும் கேட்பதில்லை கனிவனது. ஓ வாவ்! ரஹ்மான் அந்த அகைன். பாட்டு வந்து ரேமான்யா ஒய்யோ குமுளி போயிட்டு இருக்கோம் எங்க ஃபேமிலியோட வர்க்கலா குமுளி எல்லாம். ம், ம். எங்களோட ஒரு ஆம்னி வண்டி அப்போ வாஸ் வெரி லிட்டில் கேர்ள். ம், ம். அப்போ இந்த கேசட் காதல் வைரஸ் கேசட் தான் எங்க ஆம்னில ஓடுது. ம். ஸோ அது கேட்டு அந்த அந்த ட்ரிப் வந்து எனக்கு வாழ்க்கையில ரொம்ப மறக்கவே முடியாத ட்ரிப். ஐ வாஸ் வெரி வெரி யங். விவரம் தெரியுமான்னு கூட தெரியல, ஆனா இந்த பாட்டு மட்டும் தெரிஞ்சுது. ஸோ ஸோ அந்த சொன்னாலும் கேட்பதில்லை இஸ் ஒன் திங் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு கோ பேக் டு. ஆக்சுவலா சாங்ஸோட நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு கிடைக்கிற மெமரிஸ் வந்து லைஃப் லாங் நம்மளால மறக்கவே முடியாது. எனக்கு நிறைய சாங்ஸ் இருக்கு. எனக்கு வந்து பெக்குலியரா வித்யாசாகர் சாங்ஸ்லாம் கேட்டா நான் மதுரையில இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நான் மதுரை டிராவல்ல அதிகமா நான் அவரோட சாங்ஸ் கேட்டிருப்பேன். ஹாரிஸ் ஜெயராஜ் எஸ்பெஷலி சாமி, அருள்லாம் கேட்கும்போது எனக்கு திருநெல்வேலி வைப்ஸா இருக்கும். சாமி அஃப்கோர்ஸ் அது திருநெல்வேலியில நடக்கிற கதை. பட் அருள் வந்து இட் இஸ் ஷார்ட் கோயம்புத்தூர்னு சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் அருள் சாங்ஸ் கேட்டது மேக்ஸிமம் திருநெல்வேலி டிராவல் பண்ணும்போது இருந்திருக்கும். அதனால வந்து எனக்கு சாமி அருள்லாம் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் திருநெல்வேலி மெமரிஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சொன்னாலும் கேட்பதில்லைன்னா எனக்கு குமுளி ஞாபகம் வரும். அதே மாதிரி இன்னொரு வெரி சிமிலர் சாங் இருக்கு. அந்த பாட்டு வந்தப்போ ஐ திங்க் ஐ குட் நாட் ஈவன் டாக். ரொம்ப குழந்தைன்னு நினைக்கிறேன். குட் நாட் ஈவன் டாக்கா இல்ல ஐ திங்க் ஐ வாஸ் 2 years or 3 years old. ஓகே. அப்போ பெங்களூர்ல இருந்தோம். கொலம்பஸ் ஜீன்ஸ் ரிலீஸ் ஆன புதுசு. ஐயோ it was a crazy time. ஹைரா ஹைரா ஹைரபா பூக்குள்ள விழுந்திருக்கும். கேசட்ல மாறி மாறி போயிட்டே இருக்கும். அந்த ஆல்பமே வந்து கமர்ஷியலா ஒரு செம்ம பேக்கேஜ் அது. அது ரஹ்மான் வந்து ரஹ்மான் சார் வந்து சங்கர் சார் போடுற அவங்க கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருக்கும். ஆல்பமாவே பயங்கரது. எனக்கு ஜீன்ஸ்னாலே ஞாபகம் வருது, சொல்லலாமான்னு தெரியல. பட் அந்த டைம்ல வந்து இந்த விஹெச்எஸ்ல பைரசி இருந்த டைம் கேசட்ல. சோ நம்ம போய் வாடகைக்கு வாங்குவோம். ஒரு நாளைக்கு 10 ரூபான்னு நினைக்கிறேன். சோ அதுல வந்து 2 பாதி நேரம் வேலை செய்யாது. அது ஆக்சுவலா நம்மளால ஈஸியா ரீவைண்ட் பண்ண முடியாது. ரீவைண்ட் பண்ணும்போது அந்துடும். நிறைய பிரச்சனை இருந்துச்சு அதுல. அதுக்கப்புறம் ஒரு டிவைஸ் வந்துச்சு. அதை ரீவைண்ட் பண்றதுக்காகவே ஒரு டிவைஸ் வந்துச்சு. அதுல மட்டும் போட்டு ரீவைண்ட் பண்ணிப்பாங்க. நான் வந்து எனக்கு எங்க வீட்ல ஒரு VCR பிளேயர் ஒன்னு இருந்துச்சு. அது வந்து யாரோ கிஃப்ட் கொடுத்தாங்க, நாங்க வாங்கல. யாரோ கிஃப்ட் யார் வீட்லயோ யூஸ் பண்ணி வேலை பார்க்கலன்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க போல. அதுல எந்த கேசட் போட்டாலும் வேலை செய்யாது. ஆனா அதையும் நாங்க 4 கேர்ள்ஸ் அதை ஓபன் பண்ணி அதுக்கு ஒரு கிளீனிங் ஸ்ப்ரே வாங்கி அதை ஸ்ப்ரே பண்ணி அதுலயும் அதர பழைய படம் எல்லாம் பார்த்திருக்கோம் நாங்க. ஆல்சோ அந்த கேசட் கடைக்காரன் நம்ம கிட்ட ஒரு சிடி கேசட் கொடுத்துட்டு அதுக்கு அவன் போடுற சீன் இருக்கு, நாளைக்கு 10 மணிக்குள்ள கொடுத்துடணும். பயங்கர சொத்தே எழுதி கொடுக்கிற மாதிரி ஒரு சீன் போடுவாங்க. அதுக்கு டெபாசிட் கட்ட சொல்லுவாங்க 100 ரூபாயோ என்னமோ. ஐயோ. சோ அந்த மாதிரி ஒரு மெமரியில நான் ஜீன்ஸ் வந்து பேக் டு பேக் 2 தடவை பார்த்தேன். நான் மேக்ஸிமம் படம் பேக் டு பேக் பார்க்க மாட்டேன், ஏன்னா தலைவலிக்கும் எனக்கு. ஒரு படம் ஒரு தடவை பார்த்துட்டா ஒரு கேப் வேணும் எனக்கு. ஆனா அந்த படம் பேக் டு பேக் பார்த்தனால எனக்கு ஜீன்ஸ்னாலே எனக்கு அந்த கேசட் மெமரிஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். வெரி வெரி ட்ரூ. அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் as a movie also it was so indulging as we all would have been children back then, no? It was so indulging and very very interesting and in a very very good way. It never impacted us wrongly. Yeah, like fights, guns அப்படிலாம் எதுவுமே இல்ல. நல்லா இருந்துச்சு படம், ரொம்ப பிடிச்சது. சோ அடுத்த சாங் போலாமா? யா, அடுத்தது ஐ திங்க் ஒரு நியூ சென்சேஷன். அதுவும் எனக்கு ஒரு ரிலேட்டபிள் மெமரி. ஏன்னா ஆஸ் மியூசிஷியன்ஸ்
நம்ம எல்லாரும் வில் பி லுக்கிங் அட் இஃப் சம்மன் நியூ லான்ச்சஸ் ரைட், யா நம்ம எல்லார் கண்ணும் அதுக்கு போகும். யா அப்படி நமக்கு சினிமாக்கு கிடைச்ச ஒரு மியூசிக் கம்போசர் தான் அனிருத். யா ஸோ அவரோட முதல் படம் 3ல வந்த இதழின் ஒரு ஓரம், எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். தட் அகேன் அதை கேட்டப்போ இட் டுக் மீ பேக் டு பீயிங் இன் ஸ்கூல், ஹை ஸ்கூல் யூனோ high school. I had a very similar story in high school. So it was very, very relatable. Yeah. So I still remember every part of that story. It was a very, very cute love story. So so அந்த பாட்டு வந்தப்போ அது ரொம்ப தாக்கம் ஏற்படுத்திச்சு. ஸோ என்னோட பிளேலிஸ்ட் முக்கால்வாசி என்னை பர்சனலி இம்பாக்ட் பண்ணின சாங்ஸ் தான். சாங்ஸ் ஒரு சில சாங்ஸை கேட்டா என் முகத்துல ஒரு சிரிப்பு வரணும் அப்படின்னா ட்ரெண்ட்ல இருக்கு அப்படி நான் எதுவுமே சூஸ் பண்ண மாட்டேன். எல்லாரும் கேக்குறாங்கிறதுக்காகவும் நான் அதை கேட்க மாட்டேன். சோ அது எனக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும். அப்படி ஒரு பெரிய தாக்கம் உண்டு பண்ணது எனக்கு இதழின் ஒரு ஓரம். அந்த படத்துல வேற நல்ல நல்ல பாட்டுலாம் இருக்கு, பயங்கரமா இருக்கு. கண்ணழகாலாம் ரொம்ப நல்ல பாட்டு. ஆனா எனக்கு இந்த பாட்டு தான் பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஓகே. எனக்கு தெரிஞ்ச இந்த ஆல்பம்ல இந்த சாங் வந்து ஐஸ்வர்யா தனுஷ் எழுதின சாங். மற்றது எல்லாமே தனுஷ் அண்ட் அப்படி. இந்த சாங் ஐஸ்வர்யா தனுஷ் தான் கிரெடிட்டட். யா வாவ், இது எப்படி எனக்கு தெரியாம போச்சு. வாவ், தட்ஸ் இன்கிரெடிபிள். இன் தட் கேஸ் ஒரு விமனால இந்த அளவுக்கு ஒரு பையனோட ஒரு லவ் ஃபீலிங்க புரிஞ்சுட்டு எழுத முடியுதுன்னா அது இன்கிரெடிபிள். I think Tamarai madam also does an amazing job. Phenomenal job. No? Yeah. Talking about Tamarai madam, என்னோட பிளேலிஸ்ட்ல இன்னொரு ரொம்ப அழகான கவிதையான ஒரு பாட்டு இருக்கு. அது என்னை நோக்கி பாயும் தோட்டான்னு நினைக்கிறேன் படம். ஓகே. ஹே நிஜமே அப்படின்னு ஒரு சாங். எஸ், என்னோட ஃபேவரட் அது. Oh my god, I melt for it. அழுதுருவேன் அந்த பாட்டு கேட்கும் போது, கண்ணீர் வரும். பாட்டு நமக்கு அதுதானே செய்யணும், நம்மள வந்து எமோஷனலா நம்மள டச் பண்ணணும். அந்த பியூட்டி will happen when the lyrics and music are like ஒரு ட்வின்ஸா பிறந்து வரும்போது என்ன ஒரு சிங்க் இருக்கும். அந்த மாதிரி மியூசிக் ஆகணும். அப்படி ஒரு பாட்டு ஹே நிஜமே. அது ஒரு ஒரு லைன் இருக்கும், பிரிவெல்லாமே இது போல் மாறாதா, தெரியாத பூம்பாதை ஒன்றோடு நான். பியூட்டிஃபுல். அப்புறம் இது what is that? வீழாத உற்சாக ஊற்றாகனி, யாசித்து நீ கேட்ட உறவாக நான், யாருக்கும் தெரியாத உறவாக நீ. ஓ மை காட். ஆல்சோ வாசத்தின் வாசலில் தோரணம் நான், வார்த்தைகள் தித்திக்கும் காரணம் நீ. What lyrics, what music. தர்புகா சிவா கம்போஸ் பண்ணது. Oh my god, what genius of a work that was. எனக்கு அந்த ஆல்பம்ல ரொம்ப பிடிச்ச சாங் அது. ஈவன் விசிறியும் ரொம்ப பிடிக்கும். விசிறி மறுவார்த்தை இருந்தாலும் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப நெருக்கமான ஒரு பாட்டு அது. I think மறுவார்த்தை was a raging hit. ஆனா எனக்கு பர்சனல் ஃபேவரட் was விசிறி, first ஹே நிஜமே and விசிறி. விசிறியும் அந்த லிரிக்கல் வேல்யூக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. மறுவார்த்தை வந்து அது என்னவோ எனக்கு வந்து ஹே நிஜமே அளவுக்கு தொடல. That would be third. என்னோட பிளேலிஸ்ட்ல, என்னோட வரிசையில 3வது இடம் இருக்கும் மறுவார்த்தைக்கு அந்த ஆல்பம்ல. சோ ஹே நிஜமே ஆல்சோ பாம்பே ஜெயஸ்ரீ மேம் அப்படி நெகிழ்ச்சியா பாடி இருப்பாங்க. வேற லெவல்ல இருக்கும் அந்த சாங். மேஜிக் அந்த பாட்டுல. நிச்சயமா மேஜிக். எனக்கு மாயா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அந்த சாங். ஓகே. பியூர் மேஜிக். சிலாகிச்சிட்டீங்க. ஆக்சுவலா ஒரு நல்ல மியூசிக் அதுதான் நம்ம பண்ண வைக்கணும், நம்மள இந்த மாதிரி பேச வைக்கணும். அந்த சாங்ல இருந்து நம்ம என்ன நமக்கு அந்த சாங் கேட்குறோம் நகர்ந்து போயிடுறோம்னு இல்லாம அந்த சாங்ல ஓய் இது நல்லா இருக்கு, இந்த வரி நல்லா இருக்கு, யாருக்காவது இந்த லைனை மட்டும் நம்ம கோட் பண்ணி டெடிகேட் பண்ணணும்னு தோணணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த சாங் பண்ணும்போது தான் அது நம்ம கூட லைஃப் லாங் இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஹே நிஜமே கடைசியா கேட்டு ஒரு மாசம் மேல இருக்கும். ஆனா நீங்க சொல்லும் போது எனக்கு வரிசையா லிரிக்ஸ் ஞாபகம் வருது, பாட்டா இல்ல, மனப்பாடமா எனக்கு தெரியுது. நான் தான் அப்படி சொன்னேன். ஸோ அந்த மாதிரி விஷயம் ஒரு சாங்ல நடக்கும்போது அது ரொம்ப மேஜிக்கலா அப்பியர் ஆகும் நமக்கு. அப்சல்யூட்லி. அந்த நம்ம அந்த ரிலேட்டபிலிட்டி இருக்கு தெரியுமா,
நமக்கு யாராவது இப்படி ஒரு பாட்டு பாட மாட்டானா? ஆமா. இல்ல நம்ம இந்த பாட்ட நம்மளுக்கு பிரியமான ஒருத்தருக்கு டெடிகேட் பண்ணணும். இந்த 2 உணர்வு தான் வந்து ஒரு பாட்ட ஹிட் ஆக்குது. கண்டிப்பா. ஸோ அண்ட் அதுக்கு கிரியேட்டர்ஸ் அது ஹிட் குடுக்கணும்னு என்னைக்குமே வேலை பார்த்து எனக்கு தெரிஞ்சதில்ல. வேலை ரொம்ப பார்த்தா அந்த க்ளோஸா மாதிரி விஷயம் நடக்காதுன்னு நெனைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அவங்களுக்காக எழுதுவாங்க. அவங்க வாழ்க்கையில உள்ள ஒரு காதல், அதுக்காக தான் எழுதுவாங்க. அதனால தான் ஆர்டிஸ்ட் பெரும்பாலும் வெரி சென்சிட்டிவ் பீப்பிளா இருப்பாங்க. ம். ஸோ அதனால தான் இஃப் யூ சீ யூ கேன் நெவர் ஜட்ஜ் த பெர்சனாலிட்டி ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் சோ ஈஸிலி. ம். They're very sensitive and I feel. I've worked with many big lyricists also on a very close level. பக்கத்துல உட்கார்ந்து என்னோட பாடல்கள் எழுதும்போதுலாம் அவங்க அழுவாங்க சில சமயம். ஒரு வரி எழுதும்போது. அழுகைங்கிறது வாழ்க்கையில இல்லாம வராது. ஆமா, நிச்சயமா. அது எல்லாமே வந்து something I don't know how to put it in words. Speechless. Super. So, Yeah. moving on to the அடுத்த song. Next song அடுத்த என்ன? song. I think எங்க வீட்டுக்கு அப்பா ஆடியோ கேசட் வாங்கிட்டு வந்தாரு. when I was a child again. இது என்னோட இதுவே வந்து ஒரு பிளேலிஸ்ட் ஃபுல்லாவே ஒரு yeah, it has some related memory. நம்ம இப்போ ஏதோ ஒரு பாட்டு நம்ம போட்டு கேட்டானா நமக்கு ரிலாக்ஸும் ஆகாது, ஒரு சந்தோஷமும் அது எனக்கு அப்படி கேட்கவே பிடிக்காது சுதீர். சோ என்னோட இந்த நெக்ஸ்ட் சாங் வந்து நம்ம எல்லாரும் ஆடிப்போம். டேபிள் மேல ஏறி நின்று ஆடிப்போம், இல்ல அப்பா ஸ்கூட்டர் மேல ஏறி நின்று ஆடிப்போம். ஊர்வசி. ஓ எஸ், நான் ஆக்சுவலா ஊர்வசி நானு என் தங்கச்சி அக்கா எல்லாருமா சேர்ந்து காம்பவுண்ட் வால் மேல நின்று ஆடுவோம். அப்புறம் எங்க அபார்ட்மெண்ட்ல அப்போ வெரி யங், அபார்ட்மெண்ட்டுக்கு வாசல்ல வாட்டர் டேங்க் இருக்கும். வாட்டர் டேங்க் மேல நின்று ஆடுவோம் இந்த பாட்டுக்கு. ஐயோ, ஆக்சுவலா எவ்ரி தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்த 90s கிட் வந்து ஊர்வசி சாங்க்கு டான்ஸ் ஆடாம கிராஸ் பண்ணிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஹிட் அந்த சாங். ஆல்சோ தி விஷுவல்ஸ் ஆஃப் தி சாங். அந்த பாட்ட ஆரம்பிச்சது ஆடியோ கேசட் போட்டு ஃபர்ஸ்ட் சாங் அதுதான். இதுல காதலன்ல மர்ஹபா வரும் அந்த ஹம்மிங். ஐயோ, கேட்டா எழுந்திரிச்சிருவேன் நல்லா தூக்கத்துல இருந்து. அவ்வளவு பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு. எனக்கு அந்த சாங் விஷுவலும் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நான் பயங்கரமான பிரபுதேவா ஃபேன். அவர் பெரிய ஆக்டரா, ஒரு ஸ்டார் ஆயிடுவாருன்னு நினைச்சேன். அவர் ஆக்டர் தான், பெரிய பெரிய ஸ்டார் ஆவார் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு. வெரி ட்ரூ. நானும் அப்படிலாம் நினைச்சு ஃபீல் பண்ணி நான் இந்த ஸ்ட்ராபெரி பெண்ணு பாட்டுக்கெல்லாம் பிரபுதேவாவே மாறி நிப்பேன். ஒரு மாதிரி தாக்கம், பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஆனா ஒரு 1% கூட அவர் மாதிரி மூவ் ஆகாது பாடி. ஆனா ஃபீல் மட்டும் பண்ணிட்டே இருப்போம், நானும் ஒரு பிரபுதேவா அப்படின்னு. பட் வாட் a dancer, what an actor. காதலா you know, காதலா என்ன வேற லெவல், சான்ஸ் இல்ல. And again another song in my playlist, again பிரபுதேவா, காதலிக்கும் பெண்ணின் கைகள். செம்ம சாங். காதலிக்கும் பெண்ணின் கை சரியான பாட்டு, சான்ஸ் இல்ல. அகைன் அந்த சாங்கோட விஷுவலும் சூப்பரா பண்ணிருப்பாங்க. எஸ்பிபி சார் செம்ம கியூட்டா இருப்பாரு. ஐயோ யா, சோ கியூட். டான்ஸ் ஆடி இருப்பாரு. ஐ திங்க் அந்த செம்மையா இருக்கும் கொரியோகிராஃபி, ப்ரொடக்ஷன். எப்படி நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு அதை பத்தி இவ்வளவு மெச்சு பேசிட்டு இருக்கோம்ல. மெச்சு பேசுறோம், நமக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க கடைசி அந்த சாங்கோட விஷுவல் ஒரு மினிமம் ஒரு 6 to 8 months முன்னாடி பார்த்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு சமீபத்துல பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தும் நமக்கு அதோட விஷுவல் மெமரி இவ்வளவு நல்லா இருக்குன்னா அந்த சாங்கும் அதோட விஷுவலும் நம்மள அவ்வளோ இம்பாக்ட் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி இல்லைன்னா நம்மளால இவ்வளவு பேச முடியாது, இவ்வளவு டீடைல்ஸ் நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியாது. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வேர் a song wins also. Yes. அது அவங்க நிஜமான வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த நம்பர் ஆஃப் வியூஸ், டிஜிட்டல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அது கிடையாது. எந்த இப்போ வந்து எம்எஸ்வி சாரோட பாடல்கள்லாம் வாழ்க்கைக்கும் அழியாது, அப்பேற்பட்ட காம்போசிஷன்ஸ் இருக்கு. அந்த வரிசையில அவங்க பண்ண எல்லா பாட்டுமே நம்ம ஜெம்ஸ் தூக்கி கொண்டாடுவோம். அந்த வரிசையில நியூ ஏஜ் மியூசிக் வரும்போது 90sல நம்ம பாட்டெல்லாம் கேட்டு வளரும் போது அந்த பாட்டு இப்ப 2021ல நம்ம உட்கார்ந்து அதை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கோம்னா அது மிகப்பெரிய விக்டரி ஃபார் ஆர்டிஸ்ட், ஃபார் கம்போசர். வேற லெவல் அது.
ஆல்சோ அந்த டைம்ல நமக்கு இருந்த ரிசோர்ஸஸும் இப்ப இருக்கிற மாதிரி மொபைல் கிளிக்ல நம்மளால யூடியூபோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸோ எதுவும் கிடையாது. கேசட் கிடைக்கும். அது தவிர ஒளியும் ஒளியும் இருக்கும். வேற எதுவுமே கிடையாது. சன் டிவில கூட கரெக்ட். ரெகுலராலாம் புது சாங்ஸ் போட மாட்டாங்க. அப்படி ஆமா, இருந்தும் ஒலியும் ஒலியும் தான் ம், இல்ல. வெள்ளிக்கிழமை 7 மணின்னு நினைக்கிறேன். எவ்ரி ஃப்ரைடேஸ். சண்டே போடுவாங்க, சண்டே அப்படியா? 4 o'clock. ஓகே, ஓகே. ஒலியும் ஒலியும் தூர்தர்ஷன். தூர்தர்ஷன். யா. சண்டே 7 o'clock or 4 o'clock, one of this time. ம், ம். ஆமா. குடும்பமா ஆனா எல்லாரும் அதுல சேர்ந்து உட்கார்ந்திருப்பாங்க. எங்க வீட்ல கேபிள் டிவி எல்லாம் கிடையாது. சண்டே மட்டும்தான் எங்க அப்பா டிவி ஆன் பண்ணுவாரு. தூர்தர்ஷன் மட்டும்தான் வரும். ம், ம். அப்போ the only program that we are allowed to watch வந்து காலையில சக்திமான் போடுவாங்க. ஓகே. அது பார்க்கலாம். அப்புறம் ஈவினிங் வந்து அப்புறம் இது அந்த டீச்சிங் ஒரு இது போடுவாங்க. ஒரு ஓகே. சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் கத்துக்கலாம். ஓகே. ஒரு 1 hour. அப்புறம் half an hour ஒலியும் ஒலியும். ம், ம். அவ்வளவுதான் பார்க்கலாம். அப்புறம் எங்க அப்பா ஃபர்ஸ்டே பாத்துருவாரு என்ன படம் போடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, படம் நல்லா சில்ட்ரன் மூவியா இருந்தா எங்க ஓகே. எல்லாரும் உட்கார வைப்பாரு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா இருந்தா இல்லைன்னா மட்டும். அவ்வளவுதான். ம், ஆமா. ஓகே. இல்லைன்னா டிவி ஆஃப், எல்லாரும் தூங்க போடும். ம், ம். So, yeah. ஓகே. Next, I think after that there are a few songs. ம். ஒண்ணு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு வெள்ளி மலரின்னு. வெள்ளி மலை ஜூடி என்ன? மலரே ஐயோ. வெள்ளி பியூட்டிஃபுல். ஐயோ, எங்க இருந்து அவருக்கு அப்படிலாம் யோசனை வந்தது இல்ல? ஆல்சோ தி லிரிக்ஸ் எப்படி ரஹ்மான் சார் பியூட்டிஃபுல். மழையிலும் கூவும் மரகத குயிலான் புன்னகை வெயிலான் உள்ளே வசிக்கும் இன்னொரு உயிர் நான். பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல். இந்த ஆல்பமே பயங்கரமா இருக்கும். நான் கை தட்டி தட்டி அழைத்தாலேலாம் நியூமரஸ் டைம்ஸ் கேட்டிருக்கேன். என்ன ஐயோ, சாங்! அது ஒரு ஹை கொடுக்கும் அந்த சாங். எக்ஸாக்ட்லி. இல்ல அது எப்படி, how is that thought process working? அது எனக்கு புரிஞ்சதே இல்ல. எப்படி இந்த தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு வந்தது? how did it occur to them? இது எனக்கு எப்பவுமே ஒரு வண்டர் தான். அது ஒண்ணும் பண்ண முடியாது, திடீர்னு வரும்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகே, நெக்ஸ்ட். பச்சை கிளிகள் தோளோடு காட்டுக்குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இந்தியன் அகைன் ரஹ்மான். ரஹ்மான். நான் தான் சொன்னேன்ல, நான் ஒரு ஏஆர் ரஹ்மான் சார் ஃபேனட்டிக். சோ தூக்கத்துல இருந்து ஏதாவது பாடுனா அன்பே சுகமா பாடுவேன். கனவுல வர்ற பாட்டு கூட ஐ ரிலேட்டட் டு ரஹ்மான் சார் ஒன்லி. ஒரு மாதிரி ஃபேனட்டிக் நானு. வாட் இஸ் த மோஸ்ட் கிரேசியஸ்ட் ஃபேனட்டிக் திங் தட் யூ ஹவ் எவர் டிட்? ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட் இருந்திருக்கும் இது வரைக்கும். அதெல்லாம் நிறைய இருந்திருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். ஓகே, ஹியர் கோஸ். இது வந்து ஆக்சுவலி நான் யார்கிட்டயும் இது வரைக்கும் ஷேர் பண்ணதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம், வெரி வெரி எக்ஸ்க்ளூசிவ். ஐயோ, அது லைஃப்ல மறக்கவே முடியாது. நான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணிருக்கேன். அந்த பாட்டு இன்னும் ரிலீஸ் ஆகல. ஓகே. சோ அந்த பாட்டுல வந்து என்னோட வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் மென்டார் ஹென்ரி குருவிலா வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாரு. He worked on the song and we finished the song. It's come out beautiful. எனக்கே தெரியும், ஒரு திருப்தி இருக்கும்ல. அந்த பாட்டு வெளியில வரும்போது ஸ்வாகதா ஒரு நல்ல கம்போசரா எல்லாரும் ஏத்துக்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே. சோ அந்த பாட்டு வந்து ரஹ்மான் சாருக்கு ஹென்ரி சார் அனுப்பிச்சாரு. ஹென்ரி சார் ஒர்க்ஸ் வித் ரஹ்மான் சார். ஓகே. சோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தது தெரியாது. Then a singer, playback singer called me and said that how do you know, did you make any song recently, did you compose any song recently அப்படினு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். Today Rahman sir was playing it to me and he was praising you அப்படினு சொன்னாரு. wow. அவருக்கு என்ன யாருன்னே தெரியாது. He does not know my name. He's in fact asked who is this girl Swagata. So அவருக்கு தெரியாது. So this playback singer, he called and told me that you're in great form, just keep going, great things will happen to you அப்படினு சொல்லி he said. சூப்பர். 2 நாள் தூங்கல.
2 நாள் சாப்பிடல, தூங்கல. லவ் வந்த மாரி உட்கார்ந்திருந்தேன் நான். I was so happy. ம். It was like as if எனக்கே பாட்டு ரிலீஸ் ஆகி ஆஸ்கார் கிடைச்ச மாரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ம். அதுதான் என்னோட மேக்ஸிமம் தி கிரேசியஸ்ட் ஃபேன் மொமெண்ட் எனக்கு. ஓகே. And I was so happy. ம். So happy. What else do I want? யா. என்னோட ட்ரீம் காம்போசிஷன் அது. ம். அதுக்கு இவ்ளோ பெரிய ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சது. நான் வந்து பறந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா அது வேற லெவலான ஒரு ஹை குடுக்கும். நமக்கு புடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட், நமக்கு புடிச்ச ஒரு ஸ்டார்ட்ட இருந்து நம்மளோட The வொர்க்குக்கும் reason for me to sing film ம். songs. The reason, very reason. நான் ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு ஸ்டேஜ்ல ஏறி பாடினது குழந்தையில. உளுந்து விதைக்கையில அந்த பாட்டை முத பாடினேன். ம். அதுக்கப்புறம் இது நேற்று இல்லாத மாற்றம் என்னது, அதுல காதல்னு வேர்டு வரும். ஆமா. இதுதான் காதல் என்பதா. நான் அவ்வளோ ஷை சின்ன வயசுல. சோ காதல்னு வேர்ட் சொல்ல மாட்டேன். ஆ. சரியா? யாராவது கெஸ்ட் வீட்டுக்கு வராங்க, ஸ்வாகத்தை பாடி காட்டுன்னு அம்மா சொன்னாங்கன்னா, நேற்று இல்லாத மாற்றம் என்னது, இதுதான் டேஷ் என்பதா அப்படி பாடுவேன் நான். ரொம்ப ஷை, காதல் வார்த்தை கூட சொல்ல ஷை. ம். சோ இவ்வளோத்துக்கும் காரணமே ரஹ்மான் சார் தானே. சோ அவர் நம்ம அவரோட பாட்ட பாட்டு தான் கேட்டு பாடியிருக்கேன். ம். Just imagine. I was shaken. My world was shaking in happiness. ம். 2 நாள் like I was on some substance. I was, I was awake. ம். I really, when music is there, we don't need any other high. அந்த எஸ். மாதிரி ஒரு ஃபீலிங். நமக்கு இது இருக்கியா, நம்ம பொழைச்சுக்குவோம் யான்னு ஒரு தைரியம் அன்னைக்கு. ம். தலைவரே கேட்டாரு நம்ம குரல, அது போதும் யான்னு இன்னொரு ஒரு இது தலைவர் It's கேட்டு something ஒருத்தங்களுக்கு else. ப்ளே பண்ணி காமிச்சிருக்காரு. அது Play என்ன மாதிரி பண்ணி ஒரு விஷயம். ஓய்யோ, my whole life is made. அப்படி நான் ஃபீல் பண்ணேன் நிஜமா. அது ஒரு மாதிரி ஒரு ஹை. அது அந்த 2 நாள் வாட் ஐ அண்டர்வென்ட். சிரிச்சுட்டே இருந்தேன். ம். யார் என்ன கேட்டாலும் மதிக்கவே இல்ல. ஏய், ரஹ்மான் என் பாட்டு கேட்டு நல்லா இருக்குன்ட்டாரு. அவர் கேட்டாருமா, தலைவர் கேட்டாருமா, போயிட்டே இருந்தேன். சான்ஸே இல்ல. It was an amazing feeling. This is last year sometime. ஓகே. கொரோனாக்கெல்லாம் முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி. So ஓகே. சோ அந்த சாங் அது எப்ப வேற கேட்க மாதிரி போறோம் நாங்கெல்லாம்? தெரியல. அது கூடிய சீக்கிரம் அது ரிலீஸ் ஆகணும். நான் முடிச்சிட்டேன். அது ஒரு ஓகே. வீடியோ மாதிரி பண்ணிட்டு அதுவும் ரெடியா தான் இருக்கு. We are waiting for the release. So let's see. சூப்பர். ஓகே. Yeah. அடுத்த சாங் போலாமா? டக்குன்னு போலாம். அடுத்தது வந்து ஆலால கண்டா ஆ, சங்கமம். சங்கமம் அடிச்சு என்ன ஆல்பம் கிளப்பி அது பாரு எம்எஸ்சி அதுவும். சார் வாய்ஸ். ம். அந்த படத்துல இன்னொரு பாட்டு இருக்கே. ஓ, திஸ் ஒன் இஸ் சூப்பர் பாட்டு. வராகன் நதிக்கரை வரும். அதேதோ. ஐயோ, சங்கர் மகாதேவன். வராக நதிக்கரோரம் சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா. அது ம். முதல் முறை கிள்ளி பார்த்தேன். பார்த்தேன். அதுவும். எல்லா பாட்டும் பயங்கரம். Also ஆளால கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க. ஆஹா, அந்த சாங் ஆல்பமாவே வேற லெவல்ல ஹிட். அந்த படம் ஆக்சுவலா பெருசா ஒரு ரகுமான் நடிக்கிறாரு, ஒரு விந்தியா மாதிரி ஒரு ஹீரோயின் அப்படிங்கும்போது பெரிய பஸ் ஒன்றும் இல்லை. ஆனா அந்த ஆடியோ வந்த உடனே அந்த படத்துக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பின்னிடுச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த டைம்லலாம் வந்து கல்யாணத்துல இந்த கல்யாண ஆர்கெஸ்ட்ரா வைப்பாங்க. ஊர் பக்கம்லாம் பயங்கரமா இந்த ஆர்கெஸ்ட்ரா ஃபேமஸா இருக்கும். அந்த ஆமா மாதிரி ஆமா ஆமா. ஆர்கெஸ்ட்ரால வந்து வராக நதிக்கரை ஓரம் பாடினாங்கன்னா ஒரு 2 தடவை ரிப்பீட் இல்லாம அந்த அடுத்த சாங்க்கு போகவே முடியாது. அவ்வளோ டிமாண்ட், அவ்வளோ கேட்பாங்க. ஏய் அந்த சாங் ஒன் மோர்னு. அந்த ஆமா அளவுக்கு ஆமா ஒரு இது. ஆமா. வேற லெவல் பாட்டு. இப்ப ரீசென்ட்லி ஒரு டெலிவிஷன் ஷோல ம். முத்து சிற்பின்னு ஒரு ஆர்டிஸ்ட் அது பாடி கேட்டு நான் ம். ஷூட்டிங்ல உட்கார்ந்துருக்கேன். ம். ஷூட்டிங் பிரேக்கு, மொட்டை வெயில், கொடை ம். பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம் நானும் என் அசிஸ்டன்ஸும். அப்போ உட்கார்ந்து அந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்ல வருது. எனக்கு விக்கி அழுகுது. ம். ம். நான் அவ்வளோ அழுகிறேன் அந்த பாட்டு கேட்டு. அவர் முத்து சிற்பின்னு ஒரு அருமையான ஒரு இசைக்கலைஞர். ம். ம். அவர் பாடியிருந்தாரு. டச் ஆயிடுச்சுப்பா. அந்த பயங்கரம். சாங் அந்த சாங்கோட ஃபேஸே எனக்கு எம்எஸ்வி சார் ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. அந்த சாங் எனக்கு ஆளால கண்டா கேட்கும்போது எனக்கு ரஹ்மான் ஞாபகம் வராம எம்எஸ்வி அவர் பாடின விதம், ஆல்சோ அந்த சாங்கோட விஷுவல் எவ்வளோ ஒரு இன்டென்ஸா இல்ல, ஷூட் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமா. யா, ரொம்ப ஒரு வாலி சார் தானே லிரிக்ஸ் ஐ திங்க் சங்கமம்.
சங்கமம் வைரமுத்து சார்ன்னு நினைக்கிறேன். நாட் ஷூர். நாட் ஷூர். யா நான் அப்படியே செக் பண்றேன். யா. சங்கமம் லிரிசிஸ்ட். ஆல் லிரிக்ஸ் வைரமுத்து. ஓகே ஓகே. அப்பா ஆளால கண்டாலாம் வேற லெவல். ஆமா. வேற ஒரு யுகத்துல வந்த பாட்டு மாதிரி இருக்கும் ஆமா. அது. அப்புறம் அடுத்தது இது ஆத்தங்கர மரவே சவரையிலே. சரியான பாட்டு ஆமா. இல்ல, மூட் லிஃப்டர். அதெல்லாம் இன்ஸ்டன்ட். அந்த சாங் ஆரம்பிக்கிற விதமே அது ஐயோ, அந்தரையில் தூரம் போனதும் நேரம் ஆனதும் கண்ணீர் விட்டேனே. அங்க நம்மளே வந்து அந்த பொண்ணா மாறிடும், முத்து மாமாவா மாறிடும். அப்படியே ஒரு எஸ்பிபி சார் song. அப்படியே கொஞ்சம் பாடியிருப்பாரு அந்த சாங் ஸ்டார்ட் மனோ மனோ ஓ மனோ பா- ஓகே. மனோ சார் பாடின பாட்டு. மனோ சாரும் ஐ திங்க் சுஜாதா அக்கா நினைக்கிறேன். அப்புறம் அடுத்தது வேற லெவல் பாட்டுது. இதுக்கு ரெடியா இருங்க. ஓகே, என்ன பாட்டு? ராசாத்தி சிறு என்னது வேற லெவல்ல. ராகுல் ஹமீத். ராகுல் ஹமீத் as an album again. யா, வீரபாண்டி கோட்டையிலே கொஞ்சம் நிலவு. அது அவர் வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் காதல் என்று அர்த்தம். புத்தம் புது பூமி வேண்டும். எல்லாமே சூப்பர் பாட்டு. ஆக்சுவலா அமித் திரிவேடி ஒரு இன்டர்வியூல அவரும் சொல்லியிருந்தாரு, அவருக்கு வந்து இன்னைக்கு அவர் மியூசிக் கம்போசரா இருக்காருன்னா அவருக்கு திருடா திருடா ஆல்பம் தான் இன்ஸ்பிரேஷனா. அந்த ஆல்பம் நான் கேட்கலன்னா நான் மியூசிக்கே வந்திருக்க மாட்டேன் அப்படி சொல்லியிருந்தாரு. ஆல்சோ அவருக்கு தமிழ் கேசட் கிடைக்காம அதோட ஹிந்தி டப்பிங் சோர் சோர் கேட்டு தான் வந்து எனக்கு ஒவ்வொரு தடவும் அந்த ஆல்பம்ல இருந்து எனக்கு புதுசா ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிம்பாரு. 93 நினைக்கிறேன். ஒரு வேற லெவல். 93. ஓ மை காட், ஓ மை காட். அண்ட் அதே படத்துல there's one வேற லெவல் சாங். டி டி தித்திக்கும் தீ. ஓய்யோ, என்ன பாட்ட சுதீர் அதெல்லாம். வேற லெவல்ல இருக்கும். ஒரு மாதிரி ஃபீல். ஒரு ரெண்டு பேருமே ஒரு ட்ரிப்ல இருக்கோம் அப்ப ரைட் நவ. அண்ட் ஒன் மோர் வெரி வெரி ஃபேவரட் சாங் என் பிளேலிஸ்ட்ல. அதை இப்போ ரிப்பீட் போடுறது வந்து மின்னலே நீ வந்ததே நடி. மின்னலே நீ வந்ததே நடி. செம சரியான பாட்டு. கண்விழித்து காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா, வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா, நான் காத்திருந்தால் காதல் இன்னும் நீடும் இல்லையா, கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன் உன் காலடித்தடத்தில் தான் பூத்திருக்கிறேன். என்ன சாங் எப்படி பாடி இருப்பாரு. நான் ஆக்சுவலா ஒரு மீம் இருக்கு, நீங்க அந்த மீம் பாத்திருக்கீங்களான்னு தெரியல. மீ ரீப்ளேயிங் த சாங் when it doesn't pain as it's supposed to be அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் இருக்கும். இந்த சாங் எல்லாம் வந்து பிரேக்கப் பேஸ்ல இல்லையே கஷ்டமா இல்ல இன்னொரு தடவை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, எனக்கு பிரேக்கப் ஆகணும் அப்படி கூட அவசியம் இல்ல. எனக்குலாம் ஒரு தடவை கேட்டா நான் பிரேக்கப் ஆன மாதிரியே ஃபீல். வேற மாதிரி சாங் சுதீர். இப்போ உங்களுக்கு இந்த 2 லைன் பாடினதுக்கு எனக்கு கண்ணுல தண்ணி நிக்குது. Can you believe it? பாக்குறேனே, முடியலப்பா. My God. Then குறுக்கு சிறுத்தவளே முதல்வன். அகைன் வைரமுத்து ரஹ்மான். குறுக்கு சிறுத்தவளை மாதிரிலாம் பாட்டு போட பிறந்து வரணும். எவ்வளவு பேர் நிறைய அது மாதிரி ஜாடையில எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிக்காது. Can't get even closer. பெரிய பெரிய கம்போசர்ஸ் ஹிந்தில எல்லாம் கூட தேடுவாங்க. ரஹ்மான் சங்கருக்கு பண்ண சாங்ஸ் எல்லாமே கமர்ஷியலா ஹிட்டான ஒரு சாங். அந்த ஆல்பமாவே வெரைட்டி இருந்தாலும் எல்லா பாட்டும் ஹிட் ஆயிருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் தான் அவர் ரெகுலரா கொடுத்திருக்காரு சங்கர் சாருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்பா சான்ஸே இல்ல. பாய்ஸ் ஆல்பம் நேத்து கூட கேட்டுட்டு இருந்தேன். பாய்ஸ் எல்லாம் வேற லெவல் ஆல்பம். I would say I would rate it better than எந்திரன் ஆல்பம்.
ஆல்சோ அந்த டைம்ல அது அந்த ஆல்பம்ல இருந்த சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் மாடர்னா இருக்கும். அந்த ஆல்பம்ல தான் எனக்கு தெரிஞ்சு மத்த லிரிசிஸ்ட் கூடவும் ரஹ்மான் அண்ட் ஷங்கர் கொலாபரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் பா. விஜய், ம். கபிலன்லாம் கூட அந்த ம். ஆல்பம்ல பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸாக்ட்லி. பெருசா ஒண்ணும் பண்ணதில்ல. எக்ஸாக்ட்லி. லுக் அட் த புரொடக்ஷன் ஆஃப் சாரேகாமே, மாரோ ம். மாரோ வேற லெவலா இருக்கும். அதே மாரி எனக்கு ரொம்ப புடிச்சது பூம் 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 ஷிககா ஷிககாக்கான்னு ஒரு பாட்டு. வேற அத்னன் லெவல். சாமி. சாதனா சர்கம் அண்ட் அத்னன் சாமி. அத்னன். அத்னன் யா. சாமி. ஐயோ! கியூட்டா What பாடியிருப்பாரு. a cutie! See, we are using the same word. யா. Oh my god. That is one. And எனக்கு அப்புறமா இப்போ ரீசெண்டா வந்து ஒரு 4 பாட்டு எனக்கு ரொம்ப ம். பிடிச்ச பாட்டுனா புஜி. ஓ! என்ன மட்டும் லவ் யூ எனக்கு சொல்லு ரொம்ப புடிச்சு. பிடிக்கும். ஏய் ஒரு டான்ஸ் ஏரியால ஃபேன்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்பேன். ம். புஜி அண்ட் செல்லம்மா செல்லம்மா அங்கம் என்னும் அங்கம்மா அந்த பாட்டு. ம். அது ஐ எம் வெரி வெரி ஃபாண்ட் ஆஃப் தட் சாங். இட்ஸ் அமேசிங். அண்ட் ஜிவி சாரோட இது காட்டு பயல கொஞ்சி கொஞ்சி போட போடா. என்ன ஒரு காணி வேற லெவல் அந்த பாட்டு அந்த சூர்ரை படம் போற்று. யா. வேற லெவல் அமேசிங். அண்ட் ha I think this is the last on my list. ம்ஹ்ம். This is my I I don't know, something intrigues me. இந்த பாட்டு கேட்கும்போது ஒரு வேற ஒரு ஜன்மத்தோட கனவுலாம் எனக்கு வரும். ஒரு ஓகே. parallel universe. ம்ஹ்ம். அது அந்த படத்தோட பிக்சரைசேஷன்னாலயா எதனால அந்த தாக்கம்னு எனக்கு சொல்ல தெரியல. ஓகே. ஆனா இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு மைண்ட்ல ஒரு parallel universe ரன் ஆகும். ம்ஹ்ம். நான் வந்து வேற யாரோ ஒருத்தரோட காதலியாவோ இல்ல மனைவியாவோ வேற மாதிரி ஏதோ கனவுகள் வரும் ஒரு தடவை கேட்கும்போது. ம்ஹ்ம். அந்த ஒரு ஆஸ்பெக்ட். பூவவிழும் பொழுதில் ஓராயிரம் கனா ஓர் கனவின் வழியே அதே நிலா. பியூட்டிஃபுல் சாங். எஸ். லிரிக்ஸ் விவேக் எழுதிருக்காரு. விவேக். அவரோட ஃபர்ஸ்ட் பாட்டு நினைக்கிறேன். யா ஐ திங்க் ஸோ. நான் ரீசெண்டா விவேக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், ப்ரோ அந்த பாட்டு நீங்க எழுதினீங்க நிறைய பேருக்கு தெரியல ப்ரோ அப்படின்னு. சரி பரவாயில்ல ப்ரோ, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, நீங்க எனக்கு அந்த சாங்கை பத்தி என்கிட்ட பேசுறீங்க, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னாரு. நான் ரொம்ப எனக்கு விவேக்க ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல ஒரு he is one of my favorite lyricists. ம்ம். எனக்கு கார்கி சார் மேல பெரிய அடரேஷன் இருக்கு. ம்ம். விவேக், கார்த்திக் நேதா சார், இந்த மாதிரி நிறைய பேர். இவரு நாமுத்துக்குமார் சார், தாமரை, அப்பாவா சாம் சேலம். Awesome. ஸோ அதோட என்னோட லிஸ்ட் முடிஞ்சிச்சு. சூப்பர். ஓகே ஸ்வாகதா, தேங்க்யூ ஸோ மச். பாட்டுக்காரன் பாட்காஸ்ட்டில் வந்து உங்களோட மோஸ்ட் நீங்கள் நிறைய கேட்குற சாங்ஸ் பற்றி எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க. ரொம்ப 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 நன்றி. My உங்களோட pleasure. உங்களோட ஃப்யூச்சர் எண்டவர்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ ஆக்டராக டெபு ஆகுறீங்க, மியூசிக்கும் நீங்கள் ரெகுலராக பண்ணணும், நிறைய பாடணும்னு பாட்டுக்காரன் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய Thank you, பாடுங்க, Sudhir. Thanks நிறைய a lot. நிறைய பாடுங்க, நிறைய சிரிச்சுட்டே இருங்க, இதே மாதிரி பப்ளியா இருங்க. Thank you. Thank you, and thanks for being part of my journey and supporting me as an actor, as a singer throughout. And I wish this podcast to have many more interesting episodes, and where I can get to listen to a lot of other perspectives and rasanaigal, மற்ற ஃபேன்ஸோட ரசனைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அமேசிங் பிளாட்ஃபார்மா இருக்கும் உங்களோட பாட்காஸ்ட். அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் மை ஃபேவரட் சாங்ஸ் வித் யூ டுடே. Thank you so much, Swagata. So sweet of you. Bye, yeah. Bye. Thank you. Bye. ஸோ இந்த எபிசோடை கேட்டு நீங்களாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சீக்கிரமே இன்னொரு எபிசோடில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தயவு செஞ்சு பத்திரமா இருங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ஏன்னா நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து சிவியராக இன்ஃபெக்ட் ஆகி ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஒருத்தங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகுதுன்னா அது வந்து ஒருத்தங்களோட போகாது, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, அவங்க வீட்டில் வேற யாருக்காவது ஸ்ப்ரெட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எமர்ஜென்சி இல்லை, உங்களால் வீட்டில் இருந்து சமாளிக்க முடியும்னா தயவு செஞ்சு வீட்டில் இருங்க. உடம்பு பார்த்துக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கவங்கள பார்த்துக்கோங்க. சீக்கிரமே இதிலிருந்து மீண்டு வருவோம்னு நம்புகிறேன். ஸோ நிறைய பாட்டு கேளுங்க, மகிழ்ந்துருங்க.
அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன். நன்றி.